ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து தவா பிரெட் பீஸா. ப்ரெட்டில் வந்து பீஸா பண்ண போகிறோம், அதுவும் தோசைக்கல்லில் வச்சு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பிரெட் பீஸாவுக்கு அந்த பேஸ் கிடைக்காம இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த ப்ரெட்டை வச்சு நீங்கள் இப்படி பண்ணலாம் பாருங்கள். அதிலே ஒரு லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஒரு டிப்ஸும் கொடுத்துருக்குறேன், அதையும் பாருங்கள். உங்களுக்கு கீழே வந்து நல்லா கருகாமல் டோஸ்ட் ஆகி வரும் பாருங்கள். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம கலர் கேப்சிகம் எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். 3 கலர் நான் எடுத்துருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. உங்களுக்கு பேக்கெட்லேயே 3 கலர் சேர்ந்தாப்புல உங்களுக்கு மார்க்கெட்டெல்லாம் கிடைக்குது. அப்படி வாங்குகிற நேரத்தில் நீங்கள் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணலாம். வாங்குகிற நேரத்தில் இந்த நூடுல்ஸ் இந்த ரெசிப்பியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு இந்த குடமிளகாலாம் நம்ம வைக்க முடியாது, வச்சோன்னா ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ வந்து மைனோஸ், இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மைனஸ் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஹோம்மேட் மைனஸ் தான். நான் மைனஸ் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன், நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்ல ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் பட்டர் வெளியே எடுத்து வச்சுட்டு பண்ணுங்கள். சீஸ் அதே மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ சீஸ் போடுறீங்களோ அவ்வளோ சீஸ் போடலாம். சீஸுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு கிடையாது. இப்போ இது கூட மிக்ஸ் ஹெர்ப்ஸ் போட்டுக்கோங்க. மிக்ஸ் ஹெர்ப்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொத்தமல்லி இலை போடணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. பீஸாவில் வந்து கொத்தமல்லி இலை போட மாட்டாங்க. நல்லா எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்துக்கோங்க. தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா மிக்சிங் கொடுத்துக்கோங்க. ஈஸியாக பண்ணலாம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வேணால் கூட நீங்கள் கொடுத்துடலாம். இல்லை ஈவினிங் வர நேரத்தில் கூட நீங்கள் இந்த மிக்சிங்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு உடனே தோசைகளில் சூடாக பண்ணி கொடுக்கலாம். சீஸ் போட்டு கொடுக்கறதுனால சூடாக பண்ணி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த மெல்ட் ஆகி வரும் பாருங்கள். நான் 2 ப்ரெட் எடுத்துருக்கிறேன். இதை வந்து பீஸா சாஸ் ஊற்றிக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் மிக்ஸ் பண்ணி வச்சு நீங்கள் விட்டுக்கலாம். அதுக்கு மேலே இந்த ஸ்டஃபிங்கு மேலே வைங்க. ஸ்டஃபிங் வந்து எவ்வளோ நிறைய வைக்கிறீங்களோ அவ்வளோ வைங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அதெல்லாம் மெல்ட் ஆகி நல்லா வரும் பாருங்கள். 2 ப்ரெட்லேயும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. இது நம்ம க்ளோஸ் பண்ண போகிற கிடையாது, ஓப்பனாக தான் வைக்க போகிறோம். அதனால் 2 ப்ரெட்லேயும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து 2 ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இதை ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டு ஒரு பாக்ஸில் கண்டெய்னர் பறித்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பிள்ளைகள் வர நேரத்தில் தோசைகளில் சூடாக போட்டு கொடுத்துடலாம் பாருங்கள். தோசைகளில் எண்ணெய் எதுவும் விட்டாருங்க, நல்லா சூடு மட்டும் பண்ணிக்கிட்டு இப்படி வச்சுட்டு முதல்ல 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் எதுவும் விடாதீங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக தண்ணி எடுத்து சுற்றி வர, இந்த டிப்ஸ் தான் நான் சொன்ன டிப்ஸு பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி எடுத்து அப்படியே மெதுவாக சுற்றி வர ஊற்றி விடுங்க பாருங்கள். ஊற்றி விட்டு திருப்பி நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்க்கும்போது அதுவும் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். கீழே வந்து உங்களுக்கு தீஞ்சு போகாமல் நல்ல ப்ரௌன் கலரில் டோஸ்ட் ஆகி இருக்கும் பாருங்கள். பாருங்கள், பிரெட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மிளகுத்தூளும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கோங்க. சுவையான டேஸ்டியான பிரெட் பீஸா 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது 10 மினிட்ஸ் ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.